ஹே ஃபோக்ஸ், நான் இந்த மாதிரி ஒரு பழைய சேர், இந்த ஒயர் சேர் இருக்கு இல்லையா, இதுதான் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த சேர் தான் நான் சிஸ்டமுக்கு யூஸ் பண்ணுறேன் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இந்த சேரில் என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா, கீழே 2-3 லெக் இருக்கும். 2 சைடு அந்த கால் இருக்கு இல்லையா, சேரோடைய கால், அந்த லெக்கு வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கும். அது ஆக்சுவலாக இது ரொம்ப பழைய சேர், வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷம் ஆகுது இந்த சேர் வாங்கி. அந்த லெக்கு உடஞ்சி போச்சு. அதனால் இந்த இரும்பு பைப்பு, கீழே இருக்கிற இரும்பு பைப்பு என்ன ஆகுதுன்னா, தரையில் இங்கே டைல்ஸ் போட்டிருக்கோம். டைல்ஸ் போட்டிருக்கிறதுனால இந்த டைல்ஸ் மேலே சேரை இந்த பக்கம் அந்த பக்கம் நவுத்தும் போது அந்த இரும்பு பைப்பு வந்து டைல்ஸை சேதம் பண்ணுது. அதாவது கரகரையாக, கருப்பாக, நல்ல ஸ்க்ராச்சஸ் நிறையா அப்படி ஆகுது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மேலே ஒரு டேப்லாம் சுற்றி பார்த்தேன். அப்போ டேப் தான் கிழிஞ்சு போச்சு. வேறு என்ன பண்ணலாம், ரப்பர் ஏதாவது சுற்றலாமா அப்படின்னு பார்த்தா, டயர் டியூப் மாதிரி ஏதாவது சுற்றலாமான்னு பார்த்தா, அப்படி சுற்றினாலும் சேரை வந்து நவுத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஏன்னா அந்த டியூபோடைய ஃப்ரிக்ஷன் வந்து ஃப்ளோரில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அதனால் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒரு 3 பிவிசி பைப் கிடந்தது. அந்த பிவிசி பைப்பை வந்து இந்த இரும்பு பைப்பு லெக் மேலே போட்டுக்கலாம், கவர் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ பிவிசி ஸ்க்ராச்சஸ் வந்து டைல்ஸில் வந்து அவ்வளோ ஸ்க்ராச்சஸ் ஆகாது அப்படின்னு நம்பி இந்த ஒரு 3 பைப் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ஹீட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக ஆக்கி, ஹீட் கன் வச்சு, அதாவது இது ஹாட் ஏர் கன்னு சொல்லுவாங்க, இந்த ஹாட் ஏர் கன் வச்சு அப்படியே பொறுமையாக பிவிசி பைப்பை ஹீட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஸ்மெல் வந்து ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் மாதிரி தான் இருந்தது. பட் ரொம்ப ஷார்ப்பான ஸ்மெல். அந்த ஸ்மெல் நாசிக்குள்ளே போகும்போதே மூக்கு அப்படியே அறுக்குது அந்த வாசனை. அப்போ அது வந்து அந்த பாலிவினைல் குளோரைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிவிசி அதோடைய வாசனை தான் அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த கெமிக்கல் வாசனை கொஞ்சம் மூச்சு திணறல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு வந்து நான் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்புறம் இந்த 3 பைப்பையும் கட் பண்ணி, அழகாக கட் பண்ணி, அந்த 3 சைடும் கவர் மாதிரி போட்டுட்டு மறுபடியும் ஹீட் பண்ணி அதை கொஞ்சம் டைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம சேர் ரெடி ஆகிடுச்சு. இனி டைல்ஸில் ஸ்க்ராச்சஸ் வராதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள்.